ஹாய் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஸோ நம்மளுடைய சீரீஸில் யூனிட் 7 அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதாவது தமிழில் அலகு 7 அப்படிங்கிறது ஏறக்குறைய 15 கேள்விகள் அப்படிங்கிறது இதிலிருந்து கேட்கப்படும். இந்த 15 கேள்விகள் அப்படிங்கிறது எதை கொண்டு இருக்கும் அப்படின்னா இலக்கியமும் இருக்கும், அதுபோல் பார்த்திங்கன்னா தமிழுடைய சிறப்புகள், தமிழ் அறிஞர்கள் இவங்களை பற்றின குறிப்புகளும் பார்த்திங்கன்னா இடம்பெறும். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்ல முடியும்னா ஒரு மனப்பாடம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை விட நம்ம அதை மனப்பாடமாக பண்ணுறதை விட தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய தகவல்களை கொடுக்கும், ஈஸியாக ஞாபகமும் வச்சுக்க முடியும். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த தமிழ் அறிஞர்களும் தமிழுடைய சிறப்புகளை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. அதில் என்ன முக்கியமானது அதை நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை திருப்பி படிங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த 2 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது எடுக்கலாம். யூனிட் 7 பார்ட்லேருந்து இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா திராவிட மொழிகள் அப்படிங்கிறதும் அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னிலேருந்து தமிழ் அறிஞர்கள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 பேர், குறைந்தபட்சம் 2 பேர், அதிகபட்சம் 3 தமிழ் அறிஞர்களை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம MCQவில் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதை தாண்டி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா வெரண்டாரிஸ் பிரான்ச்சஸ்லேயும் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். கட்டாயமாக படிக்கிறத விட டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களை நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். இப்போது நம்ம பார்த்திங்கன்னா தமிழ் அறிஞர்கள் அப்படிங்கிற பகுதியை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம்னா முதலாக பார்த்திங்கன்னா ஊவேசா அவர்களை தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஊவேசா அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக அவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ் தாத்தா அப்படிங்கிற அனைவராலையும் அழைக்கப்படுவார். தமிழ் பேசக்கூடிய, தமிழ் மீது ஆர்வம் கொண்ட அனைத்து அன்பர்களாலையும் அழைக்கப்படுபவர் தான் பார்த்திங்கன்னா ஊவேசா. அதாவது தமிழ் தாத்தாங்கிற சிறப்பு பெயரோட. இப்போ தமிழ் மீது இவர் கொண்ட ஆர்வம், எப்படி ஆர்வம் கொண்டார் அப்படின்னா தமிழ் சார்ந்த நூல்கள் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அச்சிடப்பட்டு புத்தகமாக பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஆனால் பழைய நூல்கள் அப்படிங்கிறதுலாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஓலைச்சுவடிகளை கொண்டு, அந்த ஓலைச்சுவடிகளில் நமக்கு பெருசாக ஒரு கிளியராக பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்போது அந்த கிளியராக இல்லாததுக்கு பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அர்த்தம் அப்படிங்கிறத சேர்த்து உரையாகவும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தக வடிவில் அச்சிட்டு கொடுத்தாரு இப்போ இருக்கக்கூடிய தமிழ் நடைக்கு. அப்போது அந்த சிறப்புகளை பார்த்தீங்கன்னா மேற்கொண்டவர் தான் பார்த்தீங்கன்னா ஊவேசா. அவருடைய தமிழ் பணிக்காக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவருடைய இயற்பெயர் என்ன? உண்மையாகவே அவருடைய இயற்பெயர் ஊவேசா தானா அப்படின்னா ஊவேசா கிடையாதுங்க. அப்போது அந்த ஊவேசாவுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தோம்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அப்போ உத்தமதானபுரம்ங்கிறது அவருடைய ஊரை குறிப்பிடக்கூடியது. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூரில் இருக்குங்க. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊருடைய பேர் தான் உத்தமதானபுரம். அங்கே வேங்கட சுப்பு அவருடைய மகன் தான் சாமிநாதன். அதனுடைய சுருக்கம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஊவேசா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சாமிநாதன்கிற பேர் யார் இட்டாங்க அப்படின்னா சாமிநாதன்கிற பேர் பார்த்தீங்கன்னா இவர் வைத்த பெயர் கிடையாது. இவருக்கு, அதாவது இவருடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வைத்த பெயர் கிடையாது. இவருடைய பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அப்போது இந்த வேங்கடரத்தினம்ங்கிற பேர் எப்படி சாமிநாதனாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய ஆசிரியர் தாங்க அதுக்கு முக்கியமான காரணம். இவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலமை கதிரவன் அப்படின்னு அழைக்கப்படுபவர். அதாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு நூலை வாசிக்கிறாருன்னா அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளும் அந்த நூலில் என்ன வரிகள் இருக்கோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புலமை பெற்றிருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களுடைய மாணவர் தான் பார்த்தீங்கன்னா ஊவேசா. அப்போது இவர் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு, அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர் தான் ஆசிரியர். இவர் தான் அவருக்கு ஊவேசா அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பெயரை கொடுக்குறாரு. அதாவது ஊவேசாங்கிற சுருக்கம் சாமிநாதன் அப்படிங்கிற பெயரை இட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா இவர் தான். அடுத்தது இவருடைய காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் வாழ்ந்தார்னா ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுடைய இடைப்பட்டதிலிருந்து 20ஆம் நூற்றாண்டுடைய முற்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்தார். அதான் 1855லேருந்து 1942 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்ந்திருந்தார். ஏறக்குறைய 87 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணியை பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு போனார். இப்போ இவருக்கு நினைவு இல்லம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்தில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது.
அடுத்து இவருடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுயசரிதை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அப்போ இவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெயர் உண்டு. அதனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என் சரிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த என் சரிதம் 1940 1942 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் ஒரு தொடராக வந்தது. அது 1950 தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகமாக வந்திருக்கும். ஸோ தொடர்னா ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகளாக பிரித்து ஸோ 2 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழு புத்தகமாக 1950 தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கும். அடுத்து இவருக்கு மத்திய அரசு, அதாவது நடுவண் அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது மத்திய அரசுன்னு சொல்லி குறிப்பிடலாம். ஸோ அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா இவருடைய தமிழ் பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டி 2006ஆம் ஆண்டு இவருக்கு அஞ்சல் தலை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டுச்சு. ஸோ இதாண்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இவராக வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலை வந்து பதிப்பிச்சு வெளியிட்டார் அப்படின்னா சீவக சிந்தாமணி. ஐம்பெருங்காப்பியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பாவால் அமையப்பட்ட முதல் நூல்னு சொல்கிறோம். சீவகன் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டுடைய தலைவனாக இருக்கார். ஏறக்குறைய 8 மனைவிகளை மணந்திருப்பார். அப்போது அந்த 8 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருதா, 8 இருக்கா. ஸோ அப்போ 8க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் 1887ங்கிறது நமக்கு பள்ளி பாட புத்தகங்கள், அதாவது சமூக அறிவியல் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ உவேசாவால் முதலில் பதிப்பிக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. இது காப்பியம்னு சொல்லுவாங்க சில பேர். இன்னொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நூல். அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நூலாக பதிப்பிச்சாரு அப்படின்வாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பதிப்பிச்சது எடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி தான். அடுத்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சிறப்பு செஞ்சிருக்குன்னா பெசன் நகரில் இவருடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலகம் அப்படிங்கிறது 1942 ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ருக்மணி அரண்டேல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தேசியவாதிகளாக இருந்திருப்பாங்க. அதாவது தேசியம் சார்ந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுடைய பெரும் முயற்சியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் நிலையம் நமக்கு பெசன் நகரில் அமைக்கப்பட்டிருக்கும். ஆண்டுங்கிறது முக்கியம், 1942 அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழைய புத்தகத்தில் ஒரு பாடமே கொடுத்துருப்பாங்க, உவேசா அவருடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸோ இவருடைய இந்த தமிழ் பணியை பார்த்து வியந்து வெளிநாட்டினர்கள் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பாராட்டியிருக்காங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருத்தர் ஜி போப். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பணி இவரும் செஞ்சிருப்பார். ஸோ தமிழ் நாட்டை சேராத ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணிகளை செஞ்சார். இவர் என்ன பண்ணுறாருன்னா உவேசாவுடைய இந்த மிகப்பெரிய ஒரு பணியை பாராட்டியிருக்காரு. அதே போல் சூழியல் வின்சோன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் பணிகளை பாராட்டியிருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க. உவேசாவுடைய அந்த கடினமான வந்து பார்த்தீங்கன்னா பணி, ஏன்னா ஓலைச்சுவடியிலிருந்து மொழி பெயர்க்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ அதை தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறப்பு செஞ்சுருக்காங்க. இது 2 பேர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில். அடுத்தது வடமொழிக்கு வியாசர் அப்படிங்கிறவர் போல. ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுடைய வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு உவேசாவை யார் புகழ்ந்தாருன்னா ராஜாஜி. ஸோ சென்னை மாகாணத்தில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு உவேசா வந்து பார்த்தீங்கன்னா புகழ்றாரு. யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உவேசா. அதாவது தமிழனை ஏங்கிட்டு இருக்கான். ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எப்படி வளரப்போகுது, அதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னா நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, அந்த குறையை நான் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, அதாவது இந்த மேற்கோள் அடிகள் எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்களை பற்றின வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் இருக்கும். அதில் முதல் 2 வரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். அப்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப முக்கியம். அடுத்து புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க உவேசா அவர்களை. அதுபோல் புலமை கதிரவன்னா இவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. புலமை கதிரவன் வேற, புலமை பெருங்கடல் வேற. ஸோ கதிரவன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடல் அப்படிங்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. எப்பயுமே சூரியனையும் கடலையும் பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கடலில் இருக்கக்கூடிய நீர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆகுது, சூரிய வெப்பத்தால் ஆவியாகுதா. அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர், அதாவது மாணவன் ஆசிரியர் அப்படிங்கிற இவங்க 2 பேருடைய அந்த தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது புலமை கதிரவன் சொன்னோம்னா நமக்கு யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அதுவே புலமை பெருங்கடலா மாறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய மாணவராக இருக்கக்கூடிய உவேசா. அடுத்து இவருக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன பட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா
மகா மகோபாத்தியாயா அப்படிங்கிற பட்டம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மிக மிக பெரிய ஆளுமை அப்படிங்கிறது தமிழ்ல சொல்லக்கூடியது. அதாவது பல விதமான துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெற்று விளங்கியவராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார். அது என்னென்ன அப்படின்னா ஸோ நமக்கு இலக்கியங்கள் மட்டும் கிடையாது, ஸோ சமூகம்னா என்ன, சாதினா என்ன, சமயம்னா என்ன, இதை பற்றின விஷயங்களையும் நிறைய அறிஞ்சிருந்தார். அப்போது இவ்வளோ ஆழ்ந்த புலமை கொண்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1906. அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மிக மிக பெரிய ஆளுமை மிக்கவர். இதில் பலவிதமான துறைகளில் அல்லது பலவிதமான கலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கியவர்களுக்கு இந்த பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். அடுத்தது திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்க அப்படின்னா 1917 பாரத தர்ம மகா மண்டலம் அப்படிங்கிற அமைப்பு காசியை சேர்ந்தது. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட வித்யா பூஷணம் அப்படிங்கிற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது தாக்ஷிணாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காமக்கோடி சங்கராச்சியர் அவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டது. ஸோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தென்னாட்டு கலைக்கு பங்களிப்பவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதாவது தாக்ஷிணாதி தட்சிணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இந்த தென்னிந்திய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கலைகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகாமல் அதனுடைய பழமை மாறாமல் அந்த கலாச்சாரம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்களிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த தமிழ் பணி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குதுங்கிறதுக்காக பாராட்டி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்ஷிணாத்திய கலாநிதி அப்படிங்கிற பட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா 1925 கொடுக்கப்பட்டுச்சு. அது டாக்டர் பட்டம். ஸோ தமிழ் பணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டம் 1932 சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்குது. என்னென்ன பட்டங்கள் வாங்கினாங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ இவரால் மொத்தமாக பதிப்பிக்கப்பட்ட மொத்த நூல்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 87 நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிச்சிருக்காரு. மொத்த நூல்களுடைய எண்ணிக்கை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகையில் 8 நூலுமே வரும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல் 10 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிச்சிருப்பாரு. அது எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதை சிறப்பாக சொல்லணும், இதை மட்டும் ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா ஸோ இதுவுமே கொஸ்டினில் கேட்கலாம். குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சி என்றால் குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா கபிலர். அப்போ இந்த குறிஞ்சி பாட்டுங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா ஒரு அகம் சார்ந்த ஒரு நூல். ஏறக்குறைய 99 வகையான பூக்களுடைய பெயர்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் குறிப்பிடும். இதில் 96 வகையான பூக்களுடைய பெயர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓவேசா அவர்கள் கண்டுபிடிச்சிருப்பாரு. மேற்கொண்டு 3 பூக்களுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, விடலை. அப்போ அந்த முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் தொடர்றாரு. ஸோ அரிதினும் அரிதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3த்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டுறாரு. அப்படி மெனக்கெட்டு அந்த 3 பூக்களுடைய பெயர்களையும் கண்டுபிடிச்சி ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அச்சுக்கு அனுப்புறாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ் பணிக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த 3 பூக்களுடைய பெயர்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ ஒன்ஸ் செஷன் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து உரைநடை நூல்கள் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் உரைநடை நூல்கள் எழுதியிருக்காருன்னா இவருடைய ஆசிரியருடைய வரலாற்று நூல் எழுதியிருக்காரு. அதுதான் மீனாட்சி சுந்தரம் சரித்திரை அப்படின்னு சொல்லி சரித்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அடுத்தது வித்வான் தியாகராஜ செட்டியார் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல். அது நான் கண்டதும் கேட்டதும், புதியன பழையதும், நினைவு மஞ்சரி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, உதயணன் கதை சுருக்கம். அதாவது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காப்பியம், உதயணன் கதை சுருக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ காப்பிய கூறுகளை கொண்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நூலாக உரைநடை நூலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. அடுத்து திருக்குறளும் திருவள்ளுவரும், நல்லுரை கோவை, சங்கத்தமிழும் பிற்காலத்தமிழும். இந்த நூல்களுடைய பெயர்கள்லாம் படிக்கணுமா, இதெல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கணுமா அப்படின்னா ஸோ கட்டாயமாக நம்ம படித்து தான் ஆகணும். எது எது இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். இதெல்லாம் கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தமாக ஞாபகம் வராத மாதிரி கூட இருக்கும். அது என்ன பண்ணுங்கன்னா திருப்பி திருப்பி எழுதி வைங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நிற்பீங்களோ அங்கெல்லாம் எழுதி இதை ஒட்டி வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ படிக்கும்போது இந்த நூல் இவருக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஆசிரியர்கள்லாம் குறைச்சாங்க, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள்லேயும் நூல்களுடைய பெயர்கள்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கணும். நல்லா கவிதை நூல்களை பொறுத்த வரைக்கும் 2 நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதை நூல்களாக இருக்குது. ஒன்று கயற்கண்ணி மாலை, இன்னொன்று தமிழ்ப்பா மஞ்சரி அப்படின்னு. சிலைகள் உள்ள இடம் இவருக்கு சென்னை மாநில கல்லூரிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க. அடுத்து மதுரை தல்லாக்குளம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிலை வச்சுருக்காங்க. 2 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் பணிக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவி இருக்குது. ஸோ இன்னொரு கதை ஒன்று பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புத்தகத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க. பழைய புத்தகத்தில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுமுடி அப்படிங்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸோ ஓலைச்சுவடிகள் ஒருத்தருடைய வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அதை தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு போவார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கிட்ட கேட்பார். அவர் என்ன சொல்லுவார்னா ஆடிப்பெருக்குக்கு ஓலைச்சுவடி ஆற்றுல விட்டால் புண்ணியம் நல்லது நடக்கும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்வார்.
இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மிகச்சிறந்த ஒரு இலக்கியமாக கூட இருக்கலாம், அல்லது மிகச்சிறந்த சான்றுகள் அப்படிங்கிறது எதனா அதுலேருந்து கிடைக்கலாம். அந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டார். அவர் ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியை விட்டு நீராடி விட்டு திரும்பி போனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓலைச்சுவடி தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அச்சில் ஏற்றிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் பணியில் இன்னொரு மைல்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த நூலுடைய பேர்கள்லாம் சொன்னல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா காரணம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இருக்குங்கிறது எழுதி வச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணுங்கள், ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நூலோட பேர்கள் லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஒரு ஷார்ட்ஸில் மாதிரியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வைவாலையோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செஷனாக கொண்டு வந்து லாஸ்ட் மினிட்ல யாராவது எந்தெந்த நூல் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு புதிய புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருப்பாங்க. 1937 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இலக்கிய மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு குழு தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இருந்திருப்பார். அப்போ இவர் பேசக்கூடிய அந்த தமிழை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அப்போ இருந்த தேசத்தந்தை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட, அதாவது இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அந்த தேசியவாதி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்ல பண்ணுங்க. 1937 இலக்கிய மாநாட்டில் இவருடைய தமிழ் புலமையை பார்த்து வியந்து இவர்கிட்ட இருந்து நான் தமிழ் படிக்கணும்னு சொன்ன தேசியவாதி யார்? அது தேப்போமி. இதுக்கு முன்னாடி ஓவேசா அவர்களுடைய டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருப்போம்னா மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்துருப்போம். அவர் 19ஆம் நூற்றாண்டில் இருந்தவர், ஓவேசாவுடைய ஆசிரியர். அதுபோல் 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தமிழுக்கு பங்களிப்பை கொடுத்தவர்களில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும் ஒருவர். இது தேப்போமி அப்படிங்கிறதோடைய விரிவாக்கம் என்னன்னா தென்பட்டினம் பொன்னுச்சாமியின் மகன் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறது தான். தன்னுடைய மகன்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ் அறிஞர்களுடைய பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பார். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு பொன்னுச்சாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டுறாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா நிறைய படிப்பார். ஸோ பல மொழிகளில் வந்து பார்த்தீங்கன்னா புலமை பெற்றவராக இருக்கார். 1923 வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னா வழக்கறிஞர் அப்படிங்கிற பணியை செய்கிறாரு. வழக்கறிஞர் அதாவது பிஎல் படிப்பையும் முடித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அடுத்தது பொது உடைமையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். 1925 தொழிலாளர் சங்கம், அதாவது அலுமினிய தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்னவா இருக்காருன்னா தொழிற்சங்க தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். தொழிற்சங்கம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா தொழிலாளர்களுடைய நலன்களையும் அவங்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஸோ அப்போ அதை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தங்களுடைய உரிமைக்காக போராடி இருப்பாங்க. அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா பொது உடைமைவாதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடலாம். இவருக்கு மத்திய அரசாங்கம் சார்பாக பத்மபூஷன் விருது அப்படிங்கிறது 1967 கொடுக்கப்பட்டுச்சு. அதுபோல் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலைமாமணி இவருடைய சேவைகளை பாராட்டி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா விருது எந்த அரசாங்கம் கொடுத்துச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இவர் யாருடைய தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாடக கலையில் நாடகத்தை பற்றின விஷயங்கள்ல மிகச்சிறந்து விளங்கிய தேப்போ கிருஷ்ணசாமி அவருடைய தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அப்போ இவருடைய அண்ணன் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிறந்த நாடக அறிஞராக இருக்கக்கூடிய நாடக கலைஞராக இருந்த தேப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய அண்ணன். ரெண்டு பேரும் வேறு வேறு, அதனால ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வேறு, அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறவர் வேறு. அது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இப்போ பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா, முதல் துணைவேந்தரா வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணியாற்றுறார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பணியாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோ பல்கலைக்கழகத்திலையும் பணியாற்றியிருப்பார். இரவு நேர பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி அங்கே படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டாத மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பார். இவருடைய ஆராய்ச்சிகளை ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா, அதான் ஊஞ்சல் திருவிழான்னு சொல்லுவாங்க. அந்த ஊஞ்சல் திருவிழா எதை மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஊரில் மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் சிவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்
பாவை நோன்பு அப்படிங்கிறது இருப்பாங்க. அப்போ பெருமாளை வழிபட போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை பாடுவாங்க, ஆண்டாள் பாடிய. அதுவே சிவபெருமானை வழிபடக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவெம்பாவை பாடுவாங்க. அதுபோல் தாய்லாந்து நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் முடிசூட்டும் போது அதனுடைய பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கப்படுது அப்படிங்கிற கருத்து நம்மளுடைய பள்ளி பாடப்புத்தகம் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும். அது பேர் திரியம்பாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கன்னா தாய்லாந்தில் அந்த ஊஞ்சல் திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் கொண்டாடுறாங்க. அந்த ஊஞ்சல் திருவிழா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பாவை நோன்பு மாதிரி இருக்குது, ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இவருடைய ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது. அப்போது இதை பற்றி ஆராய்ச்சி யார் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேப்ப மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது யுனெஸ்கோ கூரியர் அப்படிங்கிற இதழுடைய ஆசிரியராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் பணியாற்றியிருக்கார். ஆசிரியர்னா எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது எந்தெந்த செய்திகள் எப்படி இருக்கணும், எந்த செய்தியை வெளியிடணும், அது எந்த பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற முதன்மையான பணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரைகளையும் எழுதக்கூடியதாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வேலை இருந்தது. அப்போ இதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொண்டை இவர் ஆற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இவருடைய சிறப்பு பெயர்களை பொறுத்த வரைக்கும் பல்கலை செல்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பன்மொழி புலவர். ஏன் பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா திராவிட பெருமொழிகளாக இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழியிலும் புலமை மிக்கவர். அடுத்தது ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி, ஜெர்மன் இந்த மொழிகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா புலமை மிக்கவராக இருக்கார். ஏறக்குறைய தன்னுடைய இளம் வயதிலே 36 வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகள் பேசும் திறன் கொண்டதால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பன்மொழி புலவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கப்படுது. அடுத்தது நடமாடும் பல்கலைக்கழகம். எல்லாத்துலேயுமே பாருங்கள் பல்கலை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பல்கலை அப்படின்னாலே பலவிதமான துறைகளில் சிறந்து விளங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தரும். அப்போ நடமாடும் பல்கலைக்கழகமாகவும் இருந்தார். அவர்கிட்ட எப்போ என்ன வேணாலும் கேட்கலாம், அந்தளவுக்கு புலமை மிக்காராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. இன்னொரு பட்டம் என்ன அப்படின்னா பெருந்தமிழ் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இன்னொரு பட்டங்கள். ஸோ நூல்களை பொறுத்த வரைக்கும் வள்ளுவரும் மகளிரும், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், சிலப்பதிகாரத்தில் அமைந்த காணல் வரியை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆராய்ச்சி நூலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அடுத்தது தமிழ் மொழி வரலாறு, 10 பாட்டு ஆய்வு. 10 பாட்டு அப்படிங்கிறது எந்த காலத்துக்குரியது, அது எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தோடு எந்த அளவுக்கு தொடர்புடையதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்தது சமண தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது. ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள் குகைகளில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணிகளை, தமிழ் பணிகளை செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த சமணத்தில் தமிழ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நூல் எழுதியிருக்காரு. அது இவருடைய சில ஆங்கில நூல்கள் என்னென்னா ரொம்ப முக்கியமான ஆங்கில நூல்கள் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், ஃபிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் இப்படிங்கிற நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆங்கிலத்தையும் எழுதியிருக்காரு. ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாளை மீதி இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.